ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய சந்தேகத்தை நம்ம பார்க்கலாம். அரவிந்த் சென்னையில இருந்து சார். பிறந்த தேதி 30/11/1996 இரவு 11:50 மணிக்கு பிறந்திருக்காரு. என் மகன் அரவிந்துக்கு திருமண வரன் தேடிக் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று அவர் தந்தை எழுதியிருக்காரு. அரவிந்த், இந்த ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லிட்டோம். கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நேரடியாக 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். கல்யாணத்திற்கு பிறகு அமையக்கூடியது குடும்பம், அதுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். கல்யாணம் அவருடைய விருப்பப்படி நடக்குமா, அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய அந்த வது அவருக்கு பிடிக்குமா, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். இப்படி இதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆனால் முதல் இடமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடம் கலத்திர பாவம். அந்த வீட்டுக்கு அதிபதியாக சனி இருக்காரு. அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு போயிருக்கார். அந்த இடத்துல கேது இருக்காரு. அஷ்டமத்திற்கு போயிருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கல்யாணம் சொன்னால் சுக்கிரனை பார்க்கணும். அவர் கலத்திர காரகன். அந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால திருமணம் தாமதமாகும், லேட் ஆகும். ஆனால் திருமணம் நல்லபடியாக நடக்கும். புதன் மகாதிசையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு இப்போ சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. அந்த சுக்கிர திசையில் இப்போ நடக்கிறது சந்திர புக்தி நடக்குது. சுக்கிர திசையில் சந்திர புக்தி பூர்த்தி ஆயிட்டு அதன் பிறகு வரக்கூடிய அங்காரகன் செவ்வாயுடைய புக்தியில் திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு திருமண யோகம், குருபலம் வருகிறது. அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார், குரு பார்வையை பெற்று பார்க்கின்றார். அதனால திருமண காலம் வந்துவிட்டது. இந்த டிசம்பருக்கு பிறகு, அதாவது வரக்கூடிய தை மாதத்தில் திருமணம் நடக்கும். சார், நேயர் எப்போ திருமணம் நடக்கும் என் மகனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. எப்போ நடக்கும்னு நீங்க ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க, நிறைய பேருக்கு மேரேஜ் சீக்கிரம் நடந்துரும். ஒரு சிலருக்கு மேரேஜ் 30 வயசு ஆனாலும் காலம் கடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் சார்? ஜாதகத்துல என்ன மாதிரியான மாற்றம் அவங்களுக்கு நிகழ்ந்தா சீக்கிரம் நடக்கும்? 7ஆம் இடம் தான், குறிப்பா 7ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அழகா இன்னொரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்னா இந்த குரு பலம் அப்படிங்கிறத சொன்னார். கல்யாண யோகம் அப்படிங்கிறது பர்டிகுலராக அழுத்தி சொன்னார். கல்யாண யோகம், திருமண யோகம் விடுகிறதுன்னு சொல்லி எல்லாருமே பொதுவாக என் பையன் ஜாதகம் குருபலம் வந்துருச்சா பாருங்க, குருபலம் வந்துருச்சா பாருங்கன்னு கேட்பா. சவுத் சைடில் இருக்கவெல்லாம் வியாழ நோக்கம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவா. வியாழ நோக்கம் வந்துருச்சா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பலம் என்பது வேறு, திருமண யோகம் என்பது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம திருமண யோகத்தை தான் குரு பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குருவினுடைய பார்வை இருந்துட்டா ராசியோ அல்லது லக்னத்தின் மீதோ குரு பார்க்கிறார், 5, 7, 9ங்கிறது குருவினுடைய பார்வை. அல்லது ஒரு சாதகமான பிளேஸ்ல 2ஆம் பாவத்திலேயோ 11ஆம் பாவத்திலேயோ குரு உட்கார்ந்தா உங்களுக்கு குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ராசி பலனை கொண்டு, பிறந்த ராசியை கொண்டு இவர்கள் பார்க்கும் பொழுது குரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பார். இந்த வருஷம் இந்த குருவினுடைய பார்வை இல்லைன்னா அடுத்த வருஷம் வரப்போறது, அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வரும். இப்படி வருடத்திற்கு ஒரு தடவை அதனுடைய இதுங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். 2 வருஷம் முன்னாடியே சொன்னா என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஜாதகத்தை எடுத்தேன், ஆனால் அந்த வருஷம் நடக்கவே இல்லை, இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் சொல்றவா நிறைய பேர் இருப்பா. ஆக குருபலம் என்பது வேறு. ஆனால் திருமண யோகம் விட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னா அதை உங்களுடைய 7ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். இதுல இன்னைக்கு சமூக காரணங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அழகா சொன்னார், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். 11ஆம் பாவாதிபதி அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா 11ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் தொடர்பு இருந்தால் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அமைஞ்சுடுங்கிற விஷயம் எல்லாம் நிறைய ரூல்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிற வார்த்தையும் சொன்னார். இப்படி பார்க்கும் பொழுது இந்த பையனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு சொன்னா, உனக்கு 7ஆம் பாவாதிபதி சனி ஆகிவிட்டார், நீ சிம்ம லக்னத்துல பிறந்திருக்க. இந்த 96, 97 அந்த ஓரியன்டட்ல பார்த்தாலே சனி கேதுவினுடைய இணைவு மீனத்துல தான் இருக்கும். உதாரணத்திற்கு இப்ப இந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டா கூட இவர் சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி 8ஆம் இடத்துல கேத்துவோடு இணைவினை பெற்றிருக்கிறார். சனி 8ல் கேத்துவோட இணைவினை பெறும் பொழுது, அதுவும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய ஒரு போய் 8ல் கேத்துவோட இணைவு பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னாலே அங்கே நீ எதிர்பார்க்கிற மாதிரி பெண் நிச்சயமாக அமையாது. நமக்கு ஈக்குவலா இருக்கணும், அழகா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கிறத விட நல்ல குணவதியாக இருக்கிறாரா என்பதை மட்டும் பார்க்க வேண்டியது. இந்த குணத்தை மட்டும் பார்த்து, அதுவும் உன்னை நோக்கி எந்த பெண் வருகிறாளோ, ஏன்னா நிறைய ஜாதகம் அவங்க
அவங்க எங்களுக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா. இவங்க ஃபோட்டோவை பார்த்து இல்லை எனக்கு பிடிக்கல, பொண்ணுடைய குவாலிஃபிகேஷன் கம்மி, இல்லை ஹைட்டு கம்மி, இல்லை குண்டா இருக்கா கருப்பா இருக்காங்கிற மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி விலக்கி இருப்பார்கள். ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு எப்படி அமையணும்னு எழுதி இருக்கோ அப்படித்தான் அமைய போகிறது. அதனால நீங்க எப்படியா இருந்தாலும் நேர்ல பார்த்து பேச போறீங்க. பேசும் பொழுது மனநிலை, அதாவது குணம் ஒத்து போகுதாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த குணம் ஒத்து போயிட்டாலே வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை அவருக்கு 2ஆம் பாவத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன், குடும்பஸ்தானம்னு சொன்னார். அந்த குடும்பஸ்தானாதிபதியே போய் 5லே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நல்ல குழந்தை என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றது. குழந்தையின் மூலமாக உனக்கு மன மகிழ்ச்சிங்கிறது நன்றாகவே கிடைக்கும்னு சொல்றது. 3ல சுக்கிரன் வேற இருக்கிறது, காமஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லுவா. ஆக நல்ல திருமண வாழ்க்கை என்பது அமையும். ஆனா இதுக்கு கால தாமதம் பண்ணாதீங்கோ. த பால் இஸ் இன் யுவர் கோட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீங்களாகத்தான் தாமதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா பொதுவா 7ஆம் பாவாதிபதி சனி போய் 8ல உட்கார்ந்தா, அதுவும் ஒரு சில பேருக்கு அண்டர் ரெட்ரோகேஷன் சொல்லுவா, வக்கரம்னு சொல்லுவா, அந்த மாதிரி ஆயிட்டா தாமதமான திருமணம் தான் நல்லதுன்னு ஒரு ரூல் இருக்கும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை 24 வயதினை கடக்கும் பொழுது அது தாமதமான திருமணம் தான். என்றால் மூவெட்டில் செய்யாத திருமணம்னே சொல்லுவா இல்லையா. மூவெட்டுன்னா 24 வயசு, 24 கிராஸ் பண்ணும்பொழுதே தாமதமான வயது தான். இவரை பார்க்கும்பொழுது 28 வயசுங்கிறது ஆயாச்சு. ஸோ நீங்கள் உங்களை நோக்கி எந்த ஜாதகம் வருகிறதோ, யார் எங்களுக்கு நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வராங்களோ நேரில் பார்த்து பேசுங்க. ஃபோட்டோவை பார்த்து டிசைட் பண்ணாதீங்க, கலரை பார்க்காதீங்க, அழகை பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களை பொறுத்தவரை உங்கள் மனைவியினுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. அவங்க சம்பாதிக்கிற பொண்ணாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனையை தான் சந்திப்பீர்கள். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 8ல் போயிருக்கார். 8ஆம் இடம்ங்கிறது சற்று நிறைய தடைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள்லாம் இருக்கு. மறைவு ஸ்தானம்னு சொல்லுவா. மறைவு ஸ்தானம் என்று ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது. 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொன்னால் மறைத்து பலனை சொல்லுங்கிறார். நேரடியா பலனை சொல்லிடாது, அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குணம்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த சனியை பத்தி நம்ம பேசும்போது கூட பேசியிருப்போம். சனி நல்ல தியாக சிந்தனையை உடைய ஒரு அந்த சிந்தனையும் கொடுக்கும். அதே நேரத்திலே கொஞ்சம் அழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சேர்ந்து இருக்கும். அதாவது போத் எக்ஸ்டென்ட். உழைப்பிற்கு அதிபதியும் சனிதான், சோம்பல் தன்மைக்கு அதிபதியும் சனிதான். நீ நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய குடும்பஸ்தானம்ங்கிறது வலுவிழந்து விடும். அந்த பொண்ணு சோம்பல் தன்மையோட இருப்பா. அதே நீ சம்பாதிக்காம அது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து பெண்ணா இருந்தா போறோம் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்து பண்ணிட்டீன்னா அந்த பெண் உனக்காக தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிப்பாள், தியாக சிந்தனையோடு செயல்படுவாள். உனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கைங்கிறது இருக்கு, நல்ல குணவதியாகவே அமைவாள். ஏன்னா சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார், கேத்துவோட இணைவினையும் பெற்றிருக்கிறார். ஞானத்தோட ஒரு ஆர்த்தடாக்ஸோட வீட்டில் ஆச்சாரம் அனுஷ்டானம் மடியெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல பெண்ணாகவே அமைவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுவும் லக்னாதிபதி சூரியனும் ஒரு நல்ல நிலையிலே 4வது வீட்டில் போய் இருக்காருன்னும் பொழுது ஒரு சுகவாசியாகவும் இருக்கக்கூடிய மனிதர் தான். ஒரு சுகவாசியாக இருக்கக்கூடியவர் உனக்காக உழைக்கக்கூடிய பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள். உழைக்கிறதுன்னு சொன்னா வீட்டு வேலை, குடும்ப வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோ. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் அவர்களை நோக்கி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். தன்னை நோக்கி வருவதை ஏற்றுக்கொள், உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுதான் பேசிக்கா சொல்ல வேண்டிய விதி. சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒருவர் திருமணத்திற்கு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் குரு பலன் வந்துட்டா திருமண யோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா குரு பார்வை வேறு, திருமண யோகம் வேறுன்றதையும் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க சார்.